السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகரிவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும், ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் வலியுறுத்துகிற மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய தூதரின் சொல்லுக்கும் கட்டுப்பட வேண்டிய தன்மை என்பது அவரிடத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டால் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நம்முடைய முழுமையான கட்டுப்படுதலை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்படுதலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இறைவனின் பார்வையில் மூமின்களாக, முஸ்லிம்களாக ஆவார்கள். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த கட்டுப்படுகிற அம்சத்தை வலியுறுத்தி திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகூலு சமிஅனா வ அத்தஅனா. அல்லாஹ்வின் பக்கம் தீர்ப்பளிப்பதற்காக அழைக்கப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் தீர்ப்பளிப்பதற்காக மூமின்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது, மூமின்களுடைய சொல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். மூமின்களுடைய பண்பை அல்லாஹ் விவரித்து சொல்கிறான். அல்லாஹ் இதை சொல்கிறான், பாருங்கள் அல்லாஹ் சொல்றதை கேளுங்க என்று அழைப்பு விடுக்கப்பட்டால், நம்ம ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால், அதை கேட்டுவிட்டு, அல்லாஹ் சொன்னதை கேட்டுட்டு, ரசூல் சொன்னதை கேட்டுவிட்டு மூமின்கள் என்ன சொல்வார்களா? சமிஅனா அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அல்லாஹ் சொல்றதை கேட்டோம், இது என்ன அல்லாஹ் சொன்னானோ அதை எங்க வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்துவோம். ரசூல் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டோம், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கட்டுப்படுவோம் இப்படின்னு சொல்வார்கள். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறாங்க. இந்த கட்டுப்படுகிற அம்சம் இல்லைன்னு வைங்க, எத்தனையோ பல பயான்களை கேட்கிறோம், குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம், நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளை கேட்கிறோம், அதற்கு நாம் கட்டுப்பட மறுப்போமையானால், அதை இந்த காதில் வாங்கிவிட்டு அந்த காதில் விட்டு விட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை, நம்முடைய இறை நம்பிக்கையை முழுமையாக அங்கீகரிக்க மறுக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை, ஃபலா வ ரப்பிக லா யுமினூன், உமது இறைவன் மீது ஆணையாக இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், மூமின்களை தான் சொல்றான். மூமின்கள் உண்மையான மூமின்களா ஆக முடியாது, இது உமது இறைவனின் மீது ஆணை. ஏன் மூமின்களா ஆக முடியாது? அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத் வ யுஸல்லிமூ தஸ்லீமா. நபியே, தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு உம்மை நீதிபதியாக்கி, ரசூலாகிய உங்களை நீதிபதியாக்கி, நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு அவர்கள் முழுமையாக கட்டுப்பட
மறுத்தால் அவர்கள் முஃமினாக ஆக முடியாது. அப்ப மோமின்களாக ஆக வேண்டும் என்றால், நாம் ஈமான்தாரிகளாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லிட்டான கட்டுப்படுறேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடணும். ரசூல் சொல்லிவிட்டார்களா, அவங்க தான் இறை தூதர் என்று நாம் நம்புகிறோம். உயிரை விட மேலாக நாம் நேசிக்கிறோம். என்னுடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, ஊர் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட நபிகள் நாயகத்தை நம்முடைய உள்ளத்தில் உளமாற நேசிப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் அளப்பரிய கடமை, கட்டாயம். நபியுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்றால் ஈமானே நம்மிடத்தில் இல்லை. அந்த அளவிற்கு நாம் நேசம் கொள்ளுகிற நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லிவிட்டால், ரசூல் சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் நான் வேறு எதையும் பார்ப்பதற்கு தயாரில்லை, என்னுடைய விருப்ப வெறுப்பை எல்லாம் நான் தூக்கி எறிந்து விட்டு ரசூல் சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். அந்த சொல் எதுவாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இந்த நிலைக்கு மோமின்கள் வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட தோழர்களை தான் உருவாக்கினார்கள். சஹாபா பெருமக்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் என்று புகழாரம் சூட்டுகிறோம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய உயர்வை அடைவதற்கு காரணம், அல்லாஹ் சொன்னா முழுமையா கட்டுப்படுவாங்க. ரசூல் சொல்லிவிட்டார்களா உடனே கட்டுப்படுவாங்க. அந்த அளவிற்கு முழுமையான கட்டுப்படுதலை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனால தான் அவங்க அல்லாஹ்விடத்தில் உயர்ந்து இருக்கிறார்கள். சஹாபாக்களின் கட்டுப்படுதலுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல இயலும், ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. ஒரு முறை பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் மற்றும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வருகிறது, நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார்கள். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சந்திப்பதற்காக பல கிராமங்கள்ல இருந்து, வெளியூர்ல இருந்து ஏராளமான கூட்டம் வரும். இறை தூதர் யாரு அப்படின்னு கேட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்விடமிருந்து மார்க்க செய்திகள் எல்லாம் கற்றுக்கொள்வார்கள். தங்கள் ஊர் பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்பார்கள். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க ஒரு கூட்டம் வர்றாங்க. நபி இடத்துல பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசிட்டு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இந்த குலத்தார், இந்த கோத்திரத்தார், எங்க கோத்திரத்தாருக்கு ஒரு தலைவரை நீங்க நியமனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு ஒரு தலைவரை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யார தலைவரா போடலாம் அந்த கூட்டத்தாரை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே சஹாபாக்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. அபூபக்கர் அவர்கள் ஒரு நபரை கை காட்டி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இவரை தலைவரா போட்டா நல்லா இருக்கும். அபூபக்கர் அவர்கள் ஒரு நபரை சொல்கிறார். உமர் அவர்கள் இன்னொரு நபரை சுட்டி காட்டி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அவரை தலைவரா போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபரை சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னொரு நபரை சொல்ல, ரெண்டு பேருக்கும் சின்ன வாக்குவாதம் முட்டுகிறது. நான் யாரை சொன்னாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு நீங்க மாத்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு சின்ன வாக்குவாதம். நம்ம அளவுக்குலாம் இல்லை. நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தையை எழுத முடியுமா, கேட்க முடியுமா, ஒரு சபையில சொல்ல முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பேசல. சின்ன அளவுல எனக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க மாறு செய்றீங்க இப்படின்னு ஒரு சின்ன சச்சரவு வருகிறது. அதோட சஹாபாக்கள் சேர்ந்து பேச பள்ளிவாசல்ல ஒரு சின்ன சப்தம் ஏற்பட்டு விட்டது. ஒரு சின்ன அளவுல ஒரு கூச்சல், குழப்பம். நபி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் அமர்ந்திருக்க அவர்கள் முன்னிலையிலேயே சப்தம் உயர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்துட்டாங்க. அல்லாஹ் அமைதியா இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தை கண்டித்து, நபி தோழர்களின் இந்த ஒழுங்கீனமான செயலை கண்டித்து திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியோட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வோட நீங்க அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நபியின் சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஏன் சப்தம் போட்டு பேசுறீங்க? ஏன் அவமரியாதையாக நபிகள் நாயகம் முன்னிலையில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்கிறீர்கள்? சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. கடுமையா அல்லாஹ் கண்டிக்கிறான். மீறி நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசினால் நபிக்கு முன்பாக உங்களுக்கு தெரியாமலே உங்க அமல்கள்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும், அமல்கள் போயிடும், ஜாக்கிரதைன்னு அல்லாஹ். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் எச்சரிக்கை செய்து விட்டார். இந்த வசனம் அருளப்பட்டு விட்டது. அருளப்பட்டதற்கு பிறகு நபித்தோழர்களின் நடவடிக்கை நீங்க பார்க்கணும். அதுலதான் அவங்க உத்தமர்கள், எப்பேற்பட்ட நன்மக்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது? இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு சாபித் பின் கைஸ் என்கிற ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், அவரு பார்த்தா வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு வீட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். என்ன
இல்லை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால சத்தமா பேசிட்டேன், பல நேரங்களில் பேசிட்டு இருக்கிறேனே, என் அமல்கள்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பயமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வை சந்திக்கவே வரலைங்கிறார், பள்ளிவாசலுக்கே வரல. சில நாட்கள் பள்ளிவாசலுக்கே வரவில்லை. நபிகள் நாயகம் அவர் வராததை கேட்டு ஆள் அனுப்பி அவரை வரை சொல்கிறார்கள். என்ன விஷயம், ஏன்பா பள்ளிக்கு வர மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் தெரியாதனமா சத்தமா பேசிட்டேன், எனக்கு இயல்பாகவே சத்தமான குரல், நபிக்கு முன்பாக வந்து நான் சத்தமிட்டு பேசிவிட்டால் என் அமல் அழிந்து போய்விடும், ஆகவே நபிக்கு முன்பாக நிற்பதற்கே நான் தகுதி இல்லை. பயந்துட்டாங்க. உடனடியாக தம்முடைய நடவடிக்கையை மாற்றுகிறார்கள். நான் நரகவாதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயப்படுகிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாதி அல்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு நற்செய்தி சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம். உமர் உள்ளிட்ட நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஆலோசனையில் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு ஆலோசனையில் கருத்து கேட்டாங்கன்னா ரொம்ப மெதுவாக பேசுவாங்க. என்ன சொன்னாங்கன்னே கேட்காம திருப்பி கேட்பாங்க. உமர் என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஏதோ சொன்னமா இருந்துச்சு, வாய கருத்தமா இருந்துச்சு, என்னங்க சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. ஏன் இந்த வசனத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்ட தன்மை. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வாயை தரக்கூடாது. நபிக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஜாக்கிரதையா உட்காரணும், நபியிடத்துல பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். சத்தத்தை உயர்த்தி விட்டால் அல்லாஹ் அமலை அழிச்சிருவான் என்கிற அச்சம் அவருடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. பாருங்க, ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுகிறது, உடனடியாக கட்டுப்படுறாங்க. இந்த கட்டுப்படுதல் வேண்டும். இதுதான் பூமி. இந்த கட்டுப்படுதல் இருந்தால்தான் நம்ம முஸ்லிம்களாக ஆக இயலும். மற்றும் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நபித்தோழரின் விரலில் தங்க மோதிரத்தை பார்க்கிறார்கள். ஆண்கள் தங்க மோதிரம் அணியலாமா? கூடாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் தங்கம் அணியலாம். முஸ்லிமான பெண்களுக்கு தங்க நகை அணிவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் தங்க நகை அணியக்கூடாது. அது செயினா இருந்தாலும் மோதிரமா இருந்தாலும் ஒட்டியான எதுவா இருந்தாலும் ஆண்கள் தங்க நகை அணியக்கூடாது. அது ஹராம், ஆண்களுக்கு ஹராம். இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லுது. வெள்ளி அணியலாம், பிளாட்டினம் அணியலாம், வைரம் அணியலாம், அதுவெல்லாம் அணிவதற்கு தடை இல்லை. தங்கம் அணியக்கூடாது, மார்க்கத்தில் தடை. ஆனா ஒரு நபித்தோழர் விரல்ல ஒரு மோதிரம், தங்க மோதிரம் போட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னு அந்த கோவப்பட்டு கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி எரிந்து விட்டார். எரிந்து விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் மறுமை நாள்ல நரக நெருப்பால் ஆன ஒரு ஆபரணம் அணிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் தங்க நகை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு சொல்றாங்க, எச்சரிக்கை. மறுமை நாள்ல நரக நெருப்பு வேணுமா உனக்கு? அப்படின்னா நீங்க தங்க நகையை அணியலாம், இல்லைன்னா அணியாதீங்க. மறுமையில நரக நெருப்பு வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள் தங்கத்தை அணியாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க. எச்சரிக்கை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அப்ப சுற்றி உள்ள சஹாபாக்கள் அந்த மோதிரம் அணிஞ்சிருந்தார்ல, அவர் மோதிரத்தான ரசூலுல்லாஹ் தூக்கி வீசிட்டாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, சரிப்பா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு கவனமா இருந்துக்க, உன் மோதிரம் வந்து அங்கதான் கிடக்குது, போய் எடுத்துக்கங்கிறாங்க. மோதிரம் அங்கேதான் இருக்கிறது, போய் எடுத்துக்கொள் என்று அந்த சஹாபியிடத்தில் சொல்கிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் எப்படி எடுப்பேன்? ஒக்கது தரஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் எதை தூக்கி எறிந்து விட்டார்களோ அதை அல்லாஹ்வின் தூதர் தூக்கி எறிந்ததற்கு பிறகு இனிமே நான் எப்படி எடுப்பேன்? எனக்கு அந்த மோதிரமே வேண்டாம், அந்த மோதிரமே வேண்டாம். ரசூல் தூக்கி எறிந்ததற்கு பிறகு அது இனிமே எனக்கு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. தாராளமா அவங்க எடுத்து தம்முடைய மனைவிடத்துல கொடுக்கலாம், தங்கள் சகோதரத்துல கொடுக்கலாம், சகோதரி இடத்துல கொடுக்கலாம், அல்லது பெண்களை அணிவதற்காக ஒரு விற்பனை கூட செய்யலாம். அதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். இருந்தாலும் பயப்படுறாங்க. ரசூல் எவ்வளவு கடுமையா கண்டிச்சுட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்களே, என் கையில தரலையே, தூக்கி வீசி விட்டார்கள். என்ன கோபத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. அல்லாஹ்வின் தூதர் என் கை விரலில் இருந்து பிடுங்கி அதை தூக்கி எறிந்ததற்கு பிறகு இனிமே நான் அதை அணிய மாட்டேன், எனக்கு வேண்டாம், அந்த மோதிரம் எனக்கு வேண்டாம், நீங்க யாருனாலும் எடுத்துக்கங்க, எனக்கு வேண்டாம்ட்டாங்க. எப்பேற்பட்ட கட்டுப்படுதல் பாருங்க. இது மாதிரியான கட்டுப்படுதல் இன்னும் பல நேரங்களில். இத்தனைக்கு அந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பங்கள்ல இருந்தே மதுவில் ஊறி திளைத்த சமுதாயம். நம்ம வீடுகள்ல எல்லாம் நாம எப்படி தண்ணீர் பாட்டில், தண்ணீர் கேன், வாட்டர் கேன் வச்சிருக்கிறோம், அது மாதிரி அவங்க மது வச்சிருப்பாங்க. மதுவில் ஊறி திளைத்த சமுதாயம். படிப்படியாகத்தான் மது ஹராமாக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கினான். ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் ஏங்க சாப்பிட்றீங்கன்னு அல்லாஹ் கேட்டான் குர்ஆன்லே, இதெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். ஒரு கட்டத்தில் தொழுகைக்கு வரும்போது மட்டும் நீங்க சாப்பிடாம இருக்கலாம்ல அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மற்ற நேரங்கள் குடிப்பதை பற்றி அல்லாஹ் கண்டுக்காம தடை செய்யாம தொழுகைக்கு வர்றீங்க, தொழுகைக்கு வரும்போது ஏன் குடிச்சிட்டு வரீங்க?
குடிக்காம வரலாம்ல அப்படின்னு அல்லாஹ் சொன்ன தடையாவே சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதை உள்ள நிலையில் தொழுகைக்கு நீங்க வராதீங்க, பள்ளிவாசலுக்கு வராதீங்க என்றே நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளி, தொழுகைக்கு வரும்போது நீ குடிச்சு வராதப்பா அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சான். பின்னால இறுதியில் தான் ஒட்டுமொத்தமா அது ஹராம், அது எந்நேரமும் சாப்பிடக்கூடாது, ஒரு சொட்டு கூட பருகக்கூடாது, ஹராம்ங்கிற அறிவிப்பு வந்துச்சு இறுதியாகத்தான். அப்ப அது இறுதியான அறிவிப்பு வருவதற்கு முன்பு, முழுவதும் தடை என்கிற அறிவிப்பு வருவதற்கு முன்பு சில சஹாபாக்கள் மது ஊத்தி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னும் ஒரு சில நபித்தோழர்கள், அவங்களை சுற்றி உள்ள நபித்தோழர்கள்லாம் சேர்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் அவர்களுடைய மகன் அபூ தல்ஹா அவங்க உம்மு சுலைமை திருமணம் செஞ்சுட்டாங்க பின்னால. அப்போ அவங்க தன்னுடைய மனைவியின் மகன், இன்னொரு கணவருக்கு பிறந்த மகன் அனஸ் அவங்க அபூ தல்ஹா இன்னும் ஒரு சில நபித்தோழர்களுக்கு மதுவை ஊத்திக்கிட்டு, சின்ன பிள்ளை மது ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்துட்டார். அப்பதான் அறிவிப்பாளர் வர்றார். இங்க பாருங்க, மது விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு, மதுவை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, டம்ளர்ல ஜக்கில் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வர்றாரு. வந்தா ஒரு செய்தி சொல்வார், அவ்வளவுதான். என்ன செய்தின்னு பார்க்குறாங்க, எல்லாரும் கையில மது இருக்கு. அவர் என்னப்பா ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்திருக்கிறாங்க, என்ன செய்தி தெரியலையேன்னு பார்க்குறாங்க. அவர் சொல்றார், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், இப்போதிலிருந்து மது முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விட்டது, ஹராமாக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டார். கையில மது. இப்பதான் அறிவிப்பாளர் வர்றார், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் வந்து சொல்றாரு, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அறிந்து கொள்ளுங்கள்ட்டார். அந்த ஸ்டேஜில் நம்மளா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சரி, வந்ததுதான் வந்தார், எடுத்தடுப்புலையும் நம்ம பகுதிக்கா வருவார், 4 ஊருக்கு போயிட்டு கடைசியாக அங்கே வர வேண்டியதுதானப்பா, எடுத்தடுப்புலையும் நேராக நம்ம இடத்துக்கு வந்திருக்கலாம் பாரு இப்படின்னு ஒரு சில பேர் திட்டுவோம். இல்லை அதையும் தாண்டி சரி சொல்லிவிட்டாரு, இருந்தாலும் இப்போ கையில் உள்ளதை கொட்டவா முடியும், வீண் வரையும் பண்ண முடியுமா? வீண் வரையும் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கல்ல, அப்போ மட்டும் நல்லா பேசுவார். வீண் வரையும் பண்ண முடியாது, இதை குடிச்சிருவோம், இதான் லாஸ்ட், இதை மட்டும் குடிச்சிருவோம், இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இனி குடிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுப்போம். அப்படி முடிவெடுப்பதற்கு 2 பேர் சத்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பார். அப்பதான் பிலாசபிலாம் பேசுவார். இல்லைங்க இதுக்கு தயார் பண்ணியாச்சுங்க, சரி அவர் வந்தாரு சொன்னார், அதெல்லாம் சரிதான், இப்போ இதை கீழே கொட்ட முடியுமா? கையில் உள்ளதை குடிங்க, இதான் கடைசி, போங்க அப்படிங்குவார். இன்னைக்கு வரையிலும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இதுதான் கடைசின்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரையிலும் ஓடிக்கிட்டு இருக்கும். அவருடைய கடைசி காலம் வரையிலையும் இதுதான் கடைசி. பீடி சேர்த்து குடிப்பாங்க, அது மார்க்கத்திலையும் கூடாது, அவங்க உடம்புக்கும் கேடு, பொருளாதாரத்துக்கும் விரையும், சுற்றி உள்ளவங்களுக்கும் பாதிப்பு. அதனால சொல்லுவோம் வேண்டாம். அவங்க மேல உள்ள வெறுப்பில்லையா, அவங்க மேல உள்ள நலன்ல அக்கறை கொண்டு மார்க்கத்தின்படி அவங்க நடக்கணுங்கிறத ஆசைப்பட்டு அவங்க உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பி குடிக்காதீங்கன்னா இதுதான் கடைசி, இதுதான் கடைசின்னு சொல்லி 20 வருஷமா இருக்கும். இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு சொல்லி 20 வருஷமா இருக்கும், குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் சொன்ன மாத்திரத்தில் கையில் இருந்த மது, கோப்பையில் இருந்த மது, பீப்பாயில் இருந்த மது எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டாங்க. கீழே கொட்டுப்பா, குடிக்கூடாது, கீழே கொட்டு. ஊத்திக்கிட்டு இருக்காரு அனஸ், அனஸ் கீழே உடைங்க, உடைச்சு போடுங்க. ரசூலுல்லாஹ் அறிவு ஹராம் என்று சொல்லியதற்கு பிறகு எப்படி இனிமேல் நம்ம குடிக்க முடியும்? அந்த ஹராம்ங்கிற சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஹராம்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு மிடரை கூட நாம் பருகக்கூடாது, கீழே கொட்டுங்கன்ட்டாங்க. இதுதான் கட்டுப்படுறது. நம்முடைய மன இச்சைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் சொல்லிட்டா சமீனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். ரசூல் சொல்லிவிட்டார்களா, சமீனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இந்த கட்டுப்படுதல், இந்த முழுமையான கட்டுப்படுதல் நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் முஸ்லீமாக, முஸ்லீம்னாலே கட்டுப்படுதல் அர்த்தம், கட்டுப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்போ முஸ்லீம் ஆவோம்? மூமின்ங்கிறது அல்லாஹ்வை நம்பிட்டா நம்ம மூமின், நபியல் நாயகத்தை நம்பிவிட்டால் நம்ம மூமின், மலக்குமார்களை நம்பிவிட்டால் நம்ம மூமின் ஆகி விடுகிறோம். அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொன்னாலும் அதையெல்லாம் நாம் நம்பிவிட்டால் அப்போது உடனே மூமின்களாக ஆகி விடுகிறோம். முஸ்லீமா எப்போ ஆகிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு கட்டுப்பட்டா தான் முஸ்லீம் ஆகிறோம். முஸ்லீம் என்கிற சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவன் அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்று இறைவன் தம்முடைய தூதர் இப்ராஹிமுக்கு சொன்னார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். இப்ராஹிம் நபியினுடைய கட்டுப்படுதல் அல்லாஹ் பாராட்டுறான். நான் ஒரு வார்த்தை தான்ப்பா சொன்னேன், இப்ராஹிம் கட்டுப்படுன்னு, உடனே கட்டுப்படுறேன்ட்டார். என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன், அதனால தானே கட்டுப்பட்டாரு.
பிள்ளைய அருன்னு சொன்னாலும் கட்டுப்பட்டார், குடும்பத்தாரை கொண்டு பாலைவனத்தில் விடு என்றாலும் கட்டுப்பட்டார், நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுகிற நிலை வந்த போதும் கட்டுப்பட்டார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். எந்த ஒரு நெருக்கடியிலையும் அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதுக்கு கட்டுப்படுறது தான் என் வேலை என்கிற அந்த புரிதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் இருந்தது. அப்ப இப்ராஹிம் நபியை பின்பற்றுமாறும் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இந்த கட்டுப்படுதலை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய அம்சத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இதை மூமின்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். நம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்கணும். எதுல எல்லாம் நம்ம கட்டுப்படாமல் இருக்கும். தொழுகை அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, கட்டுப்படுறோமா? நோன்பு அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்றாங்க, ரசூல் நபிகள் நாயகம் சொல்றாங்க, கட்டுப்படுறோமா? நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடுக்கல் வாங்கல், நம்முடைய இதர காரியங்கள், வட்டி, ஏனைய செயல்பாடுகள், பொய் பேசுவது, இதில் எல்லாம் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்களோ அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்கிறோமா என்று ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து முழுமையான முறையில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இந்த முல்லா தோட்டம் இந்த பகுதியில் நீண்ட காலமாக ஷெட்டு போடப்பட்டு ஒரு தொழுகை கூடமாக இருந்த இடத்தை பல்வேறு கொள்கை சகோதரர்களுடைய அர்ப்பணிப்பால், கடும் உழைப்பால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு ஒரு பள்ளிவாசலாக, ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலாக அமைக்கும் அளவிற்கு அல்லாஹ் ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கலாம். அந்த பள்ளிவாசலில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கிற இந்த பள்ளிவாசலில் முதல் ஜும்மாவையும் நாம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஊரில் உள்ள இடங்கள்லேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது பள்ளிவாசல் தான் அப்படிங்கிறாங்க. அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் எதுன்னு கேட்டால் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்தாலும், மண் தரையில் இருந்தாலும் சரி, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஷெட்டு போடப்பட்டிருந்தாலும் அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. சாதாரண கட்டிடங்களாக இருந்தாலும் அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. என்ன காரணம்? பள்ளிவாசல் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை போற்றி புகழ்கிற, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகிற இடமா இருக்கு. அங்கே பேச்சுக்குள்ள அல்லாஹ் 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 தான், ரசூல் ரசூல் தான். அங்கே பள்ளிவாசல் முழுக்க பேச்சு என்ன? அல்லாஹ்வை பற்றியும், ரசூலை பற்றியும், அல்லாஹ்வின் வேதத்தை பற்றியும், அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் மூமின்கள் முஸ்லிம்களை வாழச் சொல்கிறான் என்பதை பற்றியுமே பேச்சாக இருக்கிற காரணத்தினால், இறைவன் மட்டுமே துதிக்கப்படுவதால், புகழப்படுவதால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது பள்ளிவாசல். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடத்துல நம்ம இருக்கிறோம். பள்ளிவாசலுடனான தொடர்பை ஒரு முஸ்லிம் ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலம் மறுமை நாளில் சொர்க்கத்தையே பெற முடியும். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய இடம் பள்ளிவாசல். எதையெல்லாம் பள்ளிவாசல் அல்லாஹ் அருமையாக்கி தரான் தெரியுமா? ஒரு மூமின் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவன் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். வீட்டிலேயே ஒழுவு செய்து விட்டு தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி நாம் வருவோமே ஆனால் நம்ம நடந்து வருகிற நடையை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றுறான். யோசித்து பாருங்க, நடை நன்மையாகுமா? காலையில் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, மாலையில் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. போதாத குறைக்கு தம்முடைய வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளை எல்லாம் வாக்கிங் அழைத்து செல்லக்கூடிய காலகட்டம் இது. நாய்களை எல்லாம் வாக்கிங் சொல்லி அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அப்படியான பலரும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருடைய நடையை அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். யாருடைய நடை? யார் பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறாரோ, வீட்டில இருந்து பள்ளிவாசல் நோக்கி வர்றார், அவர் நடை நன்மையா மாறிடுது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நன்மை. ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார், அல்லாஹ் ஒரு நன்மை எழுதியதா பதிவு செஞ்சிருவான். இன்னொரு ஸ்டெப்பு அவர் செய்த தீமையை அல்லாஹ் அழித்து விடுவான். இன்னொரு ஸ்டெப்பு அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்தில் உயர்த்தப்படும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஸ்டெப்பு நன்மை, இன்னொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், பாவங்களை போக்குகிறான். எப்பேற்பட்ட சிறப்பு! அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் பள்ளியில் இன்னைக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தொழுகை எதிர்பார்த்து நாம் பள்ளியில் உட்கார்ந்திருப்போமே ஆனால் அந்த உட்கார்ந்திருக்கிறதும் நன்மை. அதை கூட அல்லாஹ் தொழுகையில் இருந்த மாதிரியே கணக்கு பண்ணிடுவாங்க. பள்ளிவாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அவர் உட்கார்ந்து நோக்கம் தொழுகை மட்டும்தான் நோக்கமா இருக்கு, வேற எதுவுமே நோக்கம் இல்லை. அவர் வரணும், இவர் வரணும், அவரை பார்க்கணும், அதுவெல்லாம் நோக்கம் இல்லை. பள்ளிவாசல் தொழுகை நேரம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, உட்கார்ந்துருப்போம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட, தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தா அவர் அமர்ந்திருப்பதும் நன்மை. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நன்மை அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் தொடர்புல கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் உச்சம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒருவர்
எந்த ஒரு நபர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், எந்த மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துமோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அரிசுடைய நல்ல கொடுக்கும். உள்ளம் பள்ளிவாசலோட தொடர்பில் இருக்கணும், பள்ளிவாசலை நாடணும். எப்போ பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவாங்க, எப்போ நம்ம பள்ளிக்கு போகலாம் என்று ஒருவர் ஏங்கி தவிப்பாரையானால், அந்த அளவிற்கு ஒருவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு இணைந்து விட்டால் அல்லாஹ் மறுமை நாளில் அவருக்கு அரிசுடைய நிழலை கொடுக்கிறான். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? நம்ம பள்ளிவாசலோடு அந்த அளவிற்கு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ் அருள் செய்த சில நபர்களை தவிர பெரும்பான்மையான நபர்கள் பள்ளிவாசல் அருகிலிருந்தும் கூட பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க. பள்ளிக்கு செல்வதை நஞ்சாக விருப்பவர்களாக இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் மாற்றி பள்ளிவாசல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகிற மிகச்சிறந்த நன்மையான காரியங்களை சம்பாதிப்பதற்குரிய ஒரு தளம். எந்த ஊரில் எந்த முஹல்லாவில் பள்ளிவாசல் அமையப்பெறுகிறதோ அந்த பகுதி மக்கள் அதிகமான நன்மையை கொள்ளடிப்பதற்கு உண்டான ஒரு தளமாக அந்த பள்ளிவாசல் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல்களை வெறுமனே தொழுகை கூடமாக மட்டும் பயன்படுத்தலை. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தான் பல்வேறு மார்க்க ஆலிம்கள் உருவாகினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உருவான மார்க்க அறிஞர். எண்ணற்ற நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலில் ஒரு திண்ணை இருந்தது. அந்த திண்ணை தான் மதரசா. ரசூலுல்லாஹ் உருவாக்கிய மாணவர்கள் நபித்தோழர்கள் அங்கிருந்து உருவானார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குற மதரசாவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. சமுதாய மக்களுக்கு நன்மை செய்து தருகிற சமூக கூடமாக பள்ளிவாசலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குற இடமா பள்ளிவாசலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அத்தனைக்கும் நாம் பள்ளிவாசலை பயன்படுத்தணும். வளரக்கூடிய தலைமுறையினருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும், பெரியவர்கள் குர்ஆனை ஓத விரும்பினால் அவர்களுக்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுப்பதற்கும், இளைஞர்கள் கல்வி ரீதியான ஒரு வழிகாட்டலை பெற்று சமூகத்தில் ஒரு உயரிய நிலையை அடைவதற்குண்டான ஒரு தளத்தையும் ஒரு வாய்ப்பையும் பள்ளிவாசல் ஊடாக நம்ம அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். பள்ளிவாசல் தான் ஒரு முஹல்லா மக்களினுடைய உயிர் நாடி. பள்ளிவாசல் தான் அனைத்து மக்களுக்கும் சமுதாய விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு உயிர் நாடி. யோசிச்சு பாருங்க. இப்போ ஏனைய நாட்களில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தால் மக்களை நம்ம கூப்பிடணும், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், வால் போஸ்டர் ஒட்டணும். ஆனால் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா என்று வந்துவிட்டால் யாரையும் நாம் சென்று அழைக்காமல் அவர்களாகவே வந்து விடுகிறார்களா இல்லையா? தொழுகைக்கு முன்பாகவே வந்து அமர்கிறார்கள். என்ன காரணம்? பள்ளிவாசலோடு உண்டாகக்கூடிய ஒரு பிணைப்பு, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில். அப்போ இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலோடு நம்ம அதிகமான அளவில் தொடர்புகளை ஏற்படுத்தணும். இந்த பள்ளிவாசல் அமைய வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பல சகோதரர்கள் கஷ்டப்பட்டாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு சகோதரர் இடம் கொடுத்தார், நல்ல நோக்கத்தில் இங்கே ஒரு பள்ளிவாசல் உருவாகணும்னு இடம் கொடுத்தார். பிற்பாடு ஒரு மரணித்து விட்டார். அவர் மரணித்து விட்டாலும் இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு எழுப்பி விட்டது. இந்த இதே பள்ளிவாசல் உருவாகணும்னு ஒரு கொள்கை சகோதரர் பாடுபட்டார். அவரும் மௌத்தாயிட்டார். கொரோனா காலகட்டங்களில் மரணம் அடைந்து விட்டார். அப்போ அவங்களாம் இந்த பள்ளிவாசலை இன்னைக்கு பார்க்காட்டும் அவங்க உழைப்பில் இன்னைக்கு இந்த பள்ளிவாசல் உருவாயிருக்கு. தங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நன்மையை சம்பாதிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அவங்க உண்டாக்கிட்டாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் அமைவதற்காக பாடுபடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி தருகிறான்ங்கறாங்க. சொர்க்கத்தில் மாளிகை கன்ஃபார்ம். யார் பள்ளிவாசல் உருவாக்க பாடுபடுகிறாரோ அந்த நன்மக்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல் உருவாவதற்காக பல கொள்கை சகோதரர்கள் பாடுபட்டார்கள். அதில் மரணித்து விட்ட அந்த 2 சகோதரர்களும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆற்றினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சிறந்த அந்தஸ்து கொடுக்கணும். தங்களுடைய மரணத்திற்கு பிறகான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவங்க பெற்றுக்கொண்டார்கள். இது மாதிரி நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு, நான் மௌத்தா போனாலும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக நமக்கு நன்மை வரக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். சதக்கத்தும் ஜாரியாவாக தொடர்ச்சியான நம்மை நோக்கி வரக்கூடிய நல்லவர்களாக நாம் எவற்றை திரட்டி வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து இந்த பள்ளிவாசலோடு நாம் அதிகமான தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹ் விரும்புகிற நல்லடியார்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.